பித்ருக்கோள் சாபம் அப்படின்றது ஏன் ஏற்படுது? இதை நிவர்த்தி செய்றதுக்கு நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜில ஏதாவது வழிகள் உண்டா சார்? இந்த பித்தர்கள் தோஷம்னு இருக்குது, பித்தர்கள் சாபம்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆமா. இதனுடைய பாதிப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு சிவியராக இருக்குங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக கடுமையாக இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணமே ஆகாமலே போயிடும், கடைசி வரைக்கும் ஆகாமல் போயிடும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் காலம் கடந்து திருமணம் இருக்கும். காலம்னாக்கா 30 வயசுலாம் காலம் கிடக்கல, 40 வயசு 50 வயசில் அது தோஷம் சாபம். சில பேருக்கு பித்தர்கள் தோஷம் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அவங்க வீட்டில் ஃபாதர் பசங்களே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. ஒன்று வீட்டில் இருந்தே பேச மாட்டாங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க, காணாமலே போயிடுவாங்க. காலையில் 2, சாயந்தரம் 2, காலம்பரை 2 வந்துட்டு 5லேருந்து 6க்குள்ளே அந்த எலுமிச்சை பழத்தை, முழு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க, அதை ஓட்டை போட்டுருங்க. அப்படியே உருட்டி 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 உருட்டின்னு உள்ளகிற சாராக வந்துட்டு வெறும் தொலி தான் இருக்கணும், மொத்த சாறு வெளியே எடுத்துக்கணும். விளக்கு எண்ணெய், நெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. திரி அப்படியே உள்ளே போட்டுட்டு தீபத்தை எரிய வைங்க. முதல்ல ஒரு 4-5 நாள் தீபம் சரியாக எரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் எரியும், அதிசயமாக எரியும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பித்ருக்கள் சாபம் ஏன் ஏற்படுது, பித்ருக்கள் சாபம் விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர்களை வந்து தொடர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த பித்ருக்கள் சாபம் அப்படின்ற ஒரு வார்த்தையாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது திருமண தடை ஏற்படுது, இல்லை வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடியவங்க ஏதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பிறக்கிறாங்க அப்படின்னா பித்ருக்களுடைய சாபம் அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் சார். முதல்ல இந்த பித்ருக்கள் சாபம் அப்படின்றது ஏன் ஏற்படுது, இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் ஏதாவது வழிகள் உண்டா சார்? சொல்கிறத கரெக்டாக செஞ்சால் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பித்தர்கள் தோஷம்னு இருக்குது, பித்தர்கள் சாபம்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆமாம். இதனுடைய பாதிப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு சிவியராக இருக்குங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக கடுமையாக இருக்கும். பித்தர்கள் சாபமும் பித்தர்கள் தோஷமும் மிக கடுமையாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி ஒரு வீட்டில் இருந்த ப்ராப்ளம் இன்னொரு வீட்டில் அப்படியே இருக்கும். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அப்படி இருந்தால் அதுதான் பித்தர்கள் தோஷம்னு நினைக்காதீங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்கும், வெவ்வேறு விதத்தில் இருக்கும், வெவ்வேறு கோணத்தில் இருக்கும், வெவ்வேறு ரகத்தில் இருக்கும், வேறு வேறு ரூபத்தில் இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணமே ஆகாமலே போயிடும், கடைசி வரைக்கும் ஆகாமல் போயிடும். சில வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் காலம் கடந்து திருமணம் இருக்கும். காலம்னாக்கா 30 வயசுலாம் காலம் கிடக்கல, 40 வயசு 50 வயசில் அது தோஷம் சாபம். அதை இப்போ நான் அப்படி பிளெயினாக இது அப்படின்னு நான் இப்போ சொல்ல முடியாது. அதான் ஒரு அனலைசேஷன் பண்ணிவிட்டு தான் இதுவா இல்லை அதுவான்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்யூஷன் கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை, கொடுக்க போகிறோம், அதை செய்யுங்க. அப்போது சில பேருக்கு அப்படி இருக்கும். சில பேருக்கு பித்தர்கள் தோஷம் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அவங்க வீட்டில் ஃபாதர் பசங்களே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. ஒன்று வீட்டில் இருந்தே பேச மாட்டாங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க, இல்லைன்னான்றது வேறு குடும்பம்னு அர்த்தம். நீங்கள் அப்படி தான் வச்சுக்கிறணும். இல்லை அப்படின்னு நான் இல்லைன்னா அப்படின்னு நான் போட்டாவே ஒரு ஃபேமிலியில் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம், இன்னொரு ஃபேமிலிக்கு இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். காணாமலே போயிடுவாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும். அந்த ஃபேமிலியை விட்டுட்டு நகர்ந்து போயிருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் வேறு ஏதோ சொல்லலாம், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மொத்தத்தில் அந்த ஃபேமிலியினுடைய லைஃப்பையே அடுத்த கட்டத்துக்கு அதை போக விடாமல் பண்ணிடும். அவங்க என்ன செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, அவங்கள மேலே கொண்டு போக விடாத அளவுக்கு என்னென்ன வழியெலாம் இருக்கோ அவ்வளோத்தையும் செஞ்சிடும். சரிங்க, அதுதான் உண்மைதாங்க, அப்படி தாங்க இருக்கிறோம். என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும், ரெமெடி கிடைக்கும்,
வழி கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எப்படி ப்ராப்ளம் எப்படி தனித்தனியாக இருக்கோ எல்லாம் சொல்கிற வார்த்தையும் தனித்தனியாக இருக்கும், பதில் ஒன்றே தான் கொடுக்க போகிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உடனே 100% உங்களுக்கு தாக்கம்லாம் குறைஞ்சிருன்னு சொல்ல மாட்டேன். 50% தாக்கம் குறையும். ஏன்னா இதில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே 1% தாக்கம் உங்களை தாக்காமல் இருந்தாவே ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது 50% ரிலீஃப் கிடைச்சிடும். ஏன்னா மீதி 50% உங்கள் ஹியூமன் பீயிங் உங்களுடைய மனித சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வச்சு நீங்கள் மேலே வந்துடுங்க. சரிங்களா? ரைட். என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டிலேயே வந்துட்டு உங்கள் வீட்டு வாசல்லையே 2 எலுமிச்சம்பழம், காலையில் 2 சாயந்தரம் 2, காலம்பரை 2 வந்துட்டு 5லேருந்து 6க்குள்ளே அந்த எலுமிச்சம்பழத்தை முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டுட்டு உள்ள அந்த எலுமிச்சம்பழக்குள்ள சாறு அந்த எசன்ஸை பிழிஞ்சு 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 எடுங்க. 60 ஆகும். உடனே 5 செகண்ட்ஸில் முடியும்னு நினைக்காதீங்க. இதுக்கு மெனக்கெடணும். நீங்கள் அப்படியே உருட்டி 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 உருட்டின்னு தான் உள்ளகிற சாராக வந்துட்டு வெறும் தொலி தான் இருக்கணும். வெறும் தொலி தான் இருக்கணும். மொத்த சாறு வெளியே எடுத்துடணும். 1/2 hour ஆகும். காலம்பரை 5லேருந்து 6, சாயந்தரம் 6லேருந்து 6:30. தீபம் பொருத்தணும். உள்ள திரியை போட்டுக்கோங்க. பஞ்சு திரி உள்ளே போட்டுக்கோங்க அந்த ஹோல்ஸில். அப்படின்னா ஆணி எடுத்துக்கோங்க, ஹோல்ஸ் போட்டுடலாம். அதுக்குள்ளே என்ன விட போகிறீங்கன்னாக்கா, விளக்கு எண்ணெய், நெய் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கிண்ணத்தில். அது விடும்போது அது மிக்ஸ் பண்ணணும். பர்மனெண்ட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடாதீங்க. அந்த நேரத்தில் அது 2த்துக்கும் சேர்த்தா 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு எடுத்துக்கோங்க. நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு அப்படியே அந்த ஓட்டைகளை விடணும். ஃபுல் பண்ணிவிட்டு திரியை அப்படியே உள்ளே போட்டுட்டு தீபத்தை எரிய வைங்க. முதல்ல ஒரு 4-5 நாள் தீபம் சரியாக எரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் எரியும், அதிசயமாக எரியும். என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அதுக்குள்ளே விட்டது 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ இருக்கும். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படி எரிக்கும். அதிசயமாக இருக்கும். அப்படி எப்படி எரியும் அப்படின்னாக்கா, எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் அதிகமாக எரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு 4-5 நாள், 1 வாரம் கூட கனெக்ட் ஆகாது. ஒருத்தனை 5 நிமிஷம் தான் எரியும், திருப்பி அமைஞ்சிடும். உங்கள் ஃபேமிலிக்கு அது கனெக்ட் ஆகணும். அது ஏற்றுக்குதா இல்லைன்னு தெரியல. அது ஏற்றுக்கிறணும், அக்செப்ட் பண்ணணும். அது போகிறதுக்கு, அந்த தோஷமும் சாபமும் போகிறதுக்கு அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த அந்த தீபத்து மூலிமா தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். நீங்கள் அதனால் அவசரப்படக்கூடாது. காலம்பரை 2, 5லேருந்து 6க்குள்ளே ஏற்றிடுங்க. சாயந்தரம் 6லேருந்து 6:30 அதுக்கு மேலே போகக்கூடாது. வாசலுக்கு அவுட் சைடில், வாசலுக்கு உள்பக்கம் இல்லைல்ல, அவுட் சைடில் உங்கள் மாட்டை ஏற்றிக்கிட்டே வாங்க. ஒரு மண்டலத்துக்கு ஏற்றுங்க. 48 நாள் சரியாக போயிருதான்னு பாருங்கள். இல்லைங்க இது நாங்கள் ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, சில மூமெண்ட்டெல்லாம் எங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்கா விட்டுருங்க. திருப்பி கொஞ்சம் கேப் விடுங்க. ஒரு 3 மாதம் கேப் விடணும். திருப்பி இதே 48 நாள்னால் ஒரு மண்டலம் வைக்கணும். கேப் விட்டு தான் செய்யணும். எக்ஸாம் ஒரே இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு ரிவர்ஸில் அடிச்சிடும். 3 மாதம் கேப் விட்ருங்க. ஏன்னா இது பித்தர்கள் தோஷங்கிறது இங்கேருந்து அங்கேருந்துலாம் வரல. அதுக்கு ரிஷி மூலம் நதி மூலம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லுவோம். நான் பப்ளிக்காக சொல்லும்போது, ப்ளைனாக சொல்லும்போது நான் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு மாதிரி இருக்கும்ல. அதை வந்துட்டு இப்படி தான் அப்படி தான் 19 நான் சொல்லிட்டு போக முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இவங்க தானே அப்போ உட்காந்து அதுக்கு சொல்லலாம். அது விட்டுருங்க. ஆனால் முடியும், இப்படி முடியாது. அதில் முடியும். செய்யுங்க. சில பேருக்கு ஃபஸ்ட்டு 1 மண்டலத்தில் கூட சரியாக போயிடும். சில பேருக்கு 2, 3ல் கூட வரும். ஆனால் கேப் விட்டு தான் செய்யணும். இந்த சோர்ஸ் தவிர வேறு சோர்ஸ் இல்லை. ஆனால் எலுமிச்சம்பழத்தை முழுசாக தான் பண்ணணும். இதில் நீங்கள் வேலை செய்கிறீங்க பாருங்க, இதுதான் கொஞ்சம் மெனக்கிடணும். இது செய்யுங்க. இது வந்து உச்சக்கட்ட ஆன்மீகம். இது உச்சக்கட்ட தோஷத்தினுடைய வெளிப்பாடு. இதுக்கு மேலே இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லானது. செய்யுங்க. உங்களுக்கு இதிலே ரெமடியை கிடைச்சிரும். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பாக சார். நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு எவ்வளோ பரிகாரங்கள், எவ்வளோ கோயில்கள் போனால் கூட சரியாகலையே அப்படின்னு வந்து நிறைய மன உளைச்சலில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எளிமையான பரிகாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.